ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு நம்ம நல்லா தைச்சிக்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு வந்து நூல் கட்டாய் போயிடும். நானும் இந்த வாட்டி ரொம்ப எமர்ஜென்சியாக தைச்சிக்கிட்டு இருக்கும்போது நூல் ஃபுல்லாகவே கட்டாய் போயிட்டு இருந்துச்சு. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப இந்த டென்ஷன் பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறது, கீழே வந்து ஏதாச்சும் நூல் சிக்கியிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்கு வந்து பார்க்குறது, அப்புறம் வந்து இந்த பல்லில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்து அது க்ளீன் பண்ணுறது. இது நார்மலாகவே நம்ம வந்துட்டு இதெல்லாம் நம்ம செய்வோம். நூல் கட்டாய் போகுதுன்னா ஏதாச்சும் எனக்குள்ள அழுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம செக் பண்ணி எல்லாமே நம்ம பண்ணுவோம். அதே மாதிரி தான் இந்த வாட்டி நான் எமர்ஜென்சியாக தைச்சிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி பண்ணினேன். ஆனால் அப்போயுமே நூல் கட்டாய் போயிட்டு இருந்துச்சு. இப்போ இது நூல் கோர்த்துட்டு ஒரு 2 ஸ்டிச் தான் பண்ணியிருப்பேன். பண்ணின உடனே அது மறுபடியும் கட்டாயிரும். இப்படியே தொடர்ந்து ஆகிட்டுருக்கிறப்ப எனக்கு வந்துட்டு நம்ம நார்மலாக ஒரு நூலை கோர்த்து ஒரு ப்ளவுஸு தைச்சிட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனில் ஒட்டை கட் பண்ணும்போது தான் அந்த நூல் கட் ஆகிட்டு திரும்ப நம்ம மாட்ட வேண்டியது அந்த மாதிரி இருக்கும். இந்த டைமில் எனக்கு என்ன ஆச்சுன்னா நிறையா கட்டாய் அப்படியே ஸ்பீடாக தைச்சாலும் கட் ஆயிடுது, ஸ்லோவாக தைச்சாலும் கட் ஆயிடுது. இந்த மாதிரி நிறைய இருக்கும்போது என்னடா இது இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்ப்போம் என்னென்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஊசியை இப்படி நீவி விட்டு பார்த்தேன். ஏன்னா ஊசி அப்போ தான் நான் மாற்றிருந்தேன். இப்போ நிறைய ஸ்டோன் ட்ரெஸ்லாம் நான் நிறைய தைச்சிக்கிட்டு இருந்தேன். அதனால் சரி அப்போ தான் ஊசி மாற்றிருந்தேன். இப்படி தடை பார்க்கும்போது தான் தெரிஞ்சு இந்த இடத்துல லைட்டாக இப்படி தடை பார்த்தாலே தெரியும், லைட்டாக வந்து நெருடல் இருந்துச்சு. இந்த இதுக்கு இவ்வளோ வந்து நூல் கட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். ஏன்னா இப்போ வந்து ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம நிறைய ஸ்டோன் வச்ச ட்ரெஸ்லாம் நம்ம தைச்சிக்கிட்டு இருப்போம். ஸ்டோனில் வந்து ஊசி படாட்டியுமே அந்த இரும்பில் வந்து ஊசி பட்டு நம்ம எடுக்கிறப்ப இந்த இது வந்து மலிங்கிரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்ல குவாலிட்டியான ஊசி போட்டிருக்காங்கன்னா அது எப்படின்னு நமக்கு தெரில. இந்த ஊசி எப்படி போட்டேன்னு தெரில. நான் கிங்கு ஊசி தான் வந்து நான் போட்டிருக்கேன். அப்படியுமே வந்துட்டு அந்த இது மலிங்கிருக்கும் போல். இந்த இதில் வந்து லைட்டாக சிலம்பெல்லாம் வெளியே வந்துருச்சு போல். லாஸ்ட்டு சரி ஊசியை வந்து நம்ம மாற்றி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஊசியை கழட்டிட்டு நான் மாற்றி விட்டுட்டு அடுத்து தைச்சோம்னா அது பாட்டுக்கு நல்லா ஃப்ரீயாக தைச்சிக்கிட்டு இருக்குது. அப்போது நம்ம ஸ்டோன் தைக்கிறோம் அப்படின்னா தைச்சி முடித்ததுக்கப்புறமா நம்ம ஊசியோட கண்டிஷன் சரியில்லாமல் இருந்தால் மட்டும்தான் நூல் கட் ஆகுதுன்னு சொல்லி நான் அப்போ வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் இப்போ வந்து ஸ்டோன் ட்ரெஸ் வந்து நிறைய நீங்கள் தைச்சிக்கிட்டு இருக்கீங்க. தைச்சி முடித்ததுக்கப்புறமா நீங்கள் நார்மல் ட்ரெஸ் தைக்கும்போது இந்த மாதிரி நூல் கட்டாச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் என்ன பண்ணிடுங்க, இந்த ஊசியை வந்து நீங்கள் மாற்றிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஊசியை மாற்றிட்டாலே உங்களுக்கு வந்து நூல் கட் ஆகுறது ஸ்டாப் ஆயிடும். அதுக்கு மேலே வந்துட்டு நூல் கட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து மற்ற இடத்த நம்ம டென்ஷன் பாயிண்ட்டை சரி பண்ணுறதா இருக்கட்டும், டென்ஷன் பாயிண்ட்னா இந்த டென்ஷன் பாயிண்ட்டை சரி பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை கீழே வந்து அந்த பாபின் கேஸ் அந்த போடுற அந்த இடத்த சரி பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். அப்போ நம்ம ஸ்டோன் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் நூல் கட்டாச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து ஊசியை நீங்கள் மாற்றிடுங்க. மாற்றி முடிச்சு நீங்கள் தைச்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த நூல் கட்டாகிற ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வரவே வராது. ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்டு டெய்லிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.